Welcome to Alpha Coaching Center. PG TRB இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு அல்லது பிஜி டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் ஆனது கண்டிப்பாக வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்முடைய இன்ஸ்டியூஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, ஜியாகிரஃபி வந்து தமிழ் மீடியம், நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கான புதிய டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஆரம்பிக்கக்கூடிய டேட் வந்து 2/10/2024. இந்த வீடியோவில் அந்த புதிய டெஸ்ட் பேஜை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணி கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து சைக்காலஜி, ஜிகே, தமிழ் தகுதி தேர்வு, ஓகே, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜுக்குள்ளேயே இன்க்ளூட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேஜரில் வந்து 90 மார்க்குக்கு மேலே எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்கள் மேஜர் 110 கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஒரு 90 மார்க்குக்கு மேலே எடுக்கிறது அதோட டார்கெட்டு. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20+ கொஸ்டின் போடணும். சைக்காலஜி வந்து ஒரு 18 கொஸ்டின் போடணும். ஜிகே வந்து ஒரு 6 கொஸ்டின்ஸ்க்கு மேலே போடணும். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட். இந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணதான் இந்த டெஸ்ட் பேஜோட மெயின் தீமே. ஓகேங்களா? ஸோ எதையுமே உங்களால் முடியாது என விட்டுவிடாதீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக முடியும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா எண்ணம், சொல், செயல் இது எல்லாமே எக்ஸாம், பிஜிடிஆர்பி எக்ஸாம், இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங் தான் இருக்கணும். அதை தான் நீங்கள் சொல்லணும், அதை தான் நீங்கள் செய்யணும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் பிஜி அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நல்லா படிங்க, உங்களால் முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் வீக்லி 1 டெஸ்ட். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இப்போ டெஸ்ட் 1 அப்படின்னா அந்த டெஸ்ட் 1 அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? இது வந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 30 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற பாடத்தை நாங்கள் சொல்லிடுவோம். அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இங்கே வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் வந்து உங்களுடைய மேஜர், உங்கள் மேஜர் வந்து 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் தமிழ் அப்படின்னா உங்கள் தமிழ்ல இருந்து மட்டும் 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இங்கிலீஷ் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து 110 கொஸ்டின், ஃபிசிக்ஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸ் வந்து 110 கொஸ்டின். இப்போ யூனிட் 1 இருக்கு, சப்போஸ் எக்ஸாம் ஃபிசிக்ஸ்க்கு அந்த யூனிட் 1 நாங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இது பார்ட் 1 110 கொஸ்டின், இது பார்ட் 2 110 கொஸ்டின். இதே மாதிரி தான் மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே. ஓகேங்களா? எல்லா சப்ஜெக்டையும் அந்த சப்ஜெக்டோட கண்டென்ட்டை பொறுத்து 2 பார்ட்டாக பிரித்து மேலே ஒரு 110 கொஸ்டின், கீழே ஒரு 110 கொஸ்டின்ஸ் கேட்போம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி மேஜரில் 110 கொஸ்டின். தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைக்காலஜி. ஓகேங்களா? சைக்காலஜிலேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ். ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகேலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு இது மாதிரி வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஓகேங்களா? சார் நான் எல்லாமே படித்து ஒட்டுக்க எழுதி பார்க்குறேன் அப்படின்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 180 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்கோ அதுபடி நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். சார் நான் தமிழ் மட்டும் படித்து டெஸ்ட் எழுதுறேன் அப்படின்னா நீங்கள் 10th புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டாகவும் போட்டு பார்த்துக்கலாம். இல்லை சார் நான் மேஜர் மட்டும் தான் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் மேஜர் மட்டும் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். சைக்காலஜி படிக்கிறேன் சார் அப்படின்னா நீங்கள் சைக்காலஜி மட்டும் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். ஜிகே படிக்கிறேன் சார், ரிவிஷன் பண்ணுறேன் சார் அப்படின்னா ஜிகே மட்டும் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். நான் எல்லாத்தையும் படிச்சு நான் ஓவரால் டெஸ்ட் போகிறேன் அப்படின்னா டெஸ்ட் போட்டுக்கலாம். இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு 25 டெஸ்ட் இருக்கும். தமிழில் ஒரு 25, மேஜரில் ஒரு 25, சைக்காலஜியில் ஒரு 25, ஜிகேல ஒரு 25, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 25 டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 100 டெஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, 100+, ஓகேங்களா, 125 டெஸ்ட்டுக்கு மேலே இதுலேயே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதான் வீக்லி 1 டெஸ்ட்டு. ஓகே, அதுக்கான ஷெடியூல் நாங்கள் கொடுத்துருவோம். அந்த ஷெடியூல் வேணும் அப்படின்னா அந்த வீடியோ கீழே ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப் இருக்கும். ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஷெடியூல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் எழுதிக்கலாம். அதுக்கான கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு பிடிஎஃபாகவும் கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வீட்டில் ஓஎம்ஆர் ஷீட்டும் கொடுத்துருப்போம். அந்த ஓஎம்ஆர் ஷீட்டு கூட நீங்கள் ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டோட்டல் டெஸ்ட்டு 100+ டெஸ்ட், 100க்கு மேலான டெஸ்ட் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. தமிழில் 25, உங்கள் மேஜரில் 25, சைக்காலஜி 25, ஜிகேல வந்து 25 டெஸ்ட் எழுத போகிறீங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து இதில் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், இதில் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். சைக்காலஜி 30 கொஸ்டின்ஸ், ஜிகேல வந்து 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 180 மார்க். ஓகேங்களா? அதை தனியாகவும் எழுதிக்கலாம், ஒட்டுக்காகவும் எழுதிக்கலாம். டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரம். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 4500 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது போக உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நாங்கள் டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நாங்கள் டெஸ்ட்டை உங்களுக்கு வந்து வச்சு கொடுத்துருவோம். எக்ஸாம் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபீஸ், ஓகேங்களா, இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சார் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்.
பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்துடும். ஸோ அப் டு இந்த 2/10/2024 இந்த டேட்டுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. ஓகேங்களா? இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஃபீஸ் வந்து இந்த டேட்டுக்கும் முன்னாடி பண்ண 2500 ரூபா. இந்த டேட்டுக்கும் பின்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000. ஓகேங்களா? பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோக்கு கீழே ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப் இருக்கும். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி டைரெக்டாக அதுலேயே அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பையிங் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும், நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். இன்கேஸ் இது கஷ்டமாக இருக்குது, என்கிட்ட வந்து ஜிபே ஃபோன்பே எதுவுமே கிடையாது அப்படின்னா நீங்கள் ஏதோ வேற இந்த நம்பருக்கு ஓகே 9952563892 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் ஏதாவது ஒன்று அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து இதே நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா திரும்ப நாங்கள் கால் பண்ணி நாங்கள் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? நீங்கள் வேற ஒரு நம்பர்லேருந்து கூட இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். பே பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அதோட அதுக்கும் கீழே உங்கள் நேம் மட்டும் போட்டுருங்க, கோர்ஸ் நேம் மறக்காம போட்டுருங்க. ஓகேங்களா? நீங்கள் பிஜிடிஆர்பி தமிழா, இங்கிலீஷா, ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, ஓகேங்களா? சப்போஸ் அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, 2000 ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது அப்படின்னா டீட்டெயில்ஸ் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் அனிதா அப்படின்னா அனிதான்னு போட்டு பிஜி டிஆர்பி கெமிஸ்ட்ரி இப்படின்னு போட்டு ஓகேங்களா இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டு அதோட வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஷெடியூலுக்கான லிங்க் வேணும் அப்படின்னா அந்த ஷெடியூல் வேணும் அப்படின்னா கீழே ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்போட லிங்க் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி ஷெடியூல் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 25 டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். டெஸ்ட் டைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ ஃப்ரீயோ, நீங்கள் எல்லாருமே ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ஸ்கூல் முடிஞ்சு நீங்கள் நைட் எழுதி பார்த்துக்கலாம், மார்னிங் எழுதி பார்த்துக்கலாம், நீங்கள் ட்ராவலுக்குள்ள எழுதி பார்த்துக்கலாம். இது மாதிரி டைம் வந்து நீங்கள் எப்போ வேணும் எழுதி பார்த்துக்கலாம். எல்லாமே ஆப் தான். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிக்கிறீங்க, இப்போ யூனிட் 1 வந்து டெஸ்ட் போகிறீங்க அப்படின்னா 110 கொஸ்டின்ஸ் அப்படின்னா எழுதி முடிச்சிங்க அப்படின்னா உங்கள் பேர் அனிதா, மொத்தம் 110 கொஸ்டின் எழுதிருக்கீங்க, அது வந்து 80 மார்க் எடுத்திருக்கீங்க, மீதி 30 கொஸ்டின்ஸ் வந்து தப்பு. இந்த தப்பான கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து இது, இவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க், இவங்க செகண்ட் ரேங்க், இவங்க தேர்ட் ரேங்க், உங்கள் ரேங்க் வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து டிஃபால்ட்டாக காமிச்சிடும். ரொம்ப யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகேங்களா? டெஸ்ட் டைம் பொறுத்த வரைக்கும் 24/7. டெஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் எழுதிக்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட்டையும் வந்து 3 டைம்ஸ் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணற்ற முறை திரும்ப எடுத்து பார்த்துக்கலாம். அந்த டெஸ்ட் வந்து நீங்கள் எத்தனை டைம் திரும்ப எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ பிடிஎஃப் கொஸ்டின்ஸ் வந்து அவைலபிள்னு சொல்லிட்டு ஆல்ரெடி. பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பேமெண்ட். ஓகேங்களா? டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு இதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கொடுத்துருந்தோம். இப்போ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அட்மிஷன் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ பிஜிடிஆர்பிக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் தமிழ், இங்கிலீஷு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம். ஓகேங்களா? ஜாகிரஃபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம், இது வந்து தமிழ் மீடியம், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மீடியம். ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து வீடியோ கிளாஸஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் 3 நீங்கள் எது வேணும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் வேணும் 2500, மெட்டீரியல் வீடியோ கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கங்க, அதை சொல்லுவோம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜாகிரஃபி தமிழ் மீடியம், ஹிஸ்ட்ரி வந்து தமிழ் மீடியம் மட்டும்தான் இருக்குது, மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம். இதில் சைக்காலஜி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வரும். சைக்காலஜியும் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குவல் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வரும், ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் ஃபைல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ, நல்லா படிங்க.